இன்றைய மொழி அறிவோம் பகுதியில் நாம் 2 விதமான ஆகுபெயர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கோம். ஒன்று விட்ட ஆகுபெயர், இன்னொன்று விடாத ஆகுபெயர். அதென்ன விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர்? இப்போ நம்ம முந்தைய மொழி அறிவோம் பகுதிகளில் இடவாகுபெயர் பற்றி பார்த்திருப்போம். ஊரே சிரித்தது, ஊர் திரண்டது. இது இடவாகு பெயருக்கான எடுத்துக்காட்டுகள். இந்த ஊர் என்பது ஊரை குறிக்காமல் ஊரில் வாழக்கூடிய மக்களை குறிக்கிறது. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்கள் அப்படின்னா இது இன்னொரு ஆகுபெயரும் கூட. ஏன் அப்படின்னா இந்த ஊரையும் மக்களையும் உங்களால பிரிக்க முடியும் இல்லையா? இந்த மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியூர் போயிருக்கிறார்கள் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். அந்த பிரிவு ஏற்படுவதனால இதை விட்ட ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். அப்ப விடாத ஆகுபெயர் என்பது என்ன? இப்போ புலி தின்றான் அல்லது புலி சுவைத்தான் அப்படின்னு சொல்றோம். இந்த புலி என்பது புளியங்காய் அல்லது புளியம்பழம், எதை வேண்டுமானாலும் குறிக்கும். ஆனால் இந்த புளியம் காயையும் அல்லது புளியம் பழத்தையும் அதோடைய சுவையையும் உங்களால பிரிக்கவே முடியாது இல்லையா? அப்போ புலி சுவைத்தான் அல்லது புலி தின்றான் என்று சொல்லும்போது அது அந்த புளியம் காயையோ பழத்தையோ மட்டும் இல்லாம அதோட சேர்த்து அந்த சுவையையும் சேர்த்தே குறிக்கிறது. அதனால இதை விடாத ஆகுபெயர் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு இந்த விட்ட ஆகுபெயர் என்றால் என்ன, விடாத ஆகுபெயர் என்றால் என்ன என்பது புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த மொழி அறிவோம் பகுதியில் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.